ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு வாணலி வச்சுட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், அதோட வெயிட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டை நசுக்கி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு போட்டால் போதும். இது நமக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு வாசனை வரும் பாருங்கள். அது நம்ம அப்படியே வச்சுருக்கணும். இப்போ இதில் உளுத்தம்பயிறு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெண்டுமே சேர்ந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அதோட நம்ம ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே அப்படியே நல்லா வெந்து வரணும், அதுவரை வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் அப்படியே இறக்கிடலாம். சூப்பரான நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.